வரவேற்புரை நல்கிய அகில இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இந்த தமிழுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது உண்ணாவிரத போராட்டத்தில் நடத்தி வந்திருக்கிற உயிரிலும் மேலான தமிழ் சொந்தங்களே, கோவிந்தராஜ் அவர்களே, என்னுடைய கழுதலைய நண்பர் மரியாதைக்குரிய கோவி செழியன் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர் தமிழரசு அவர்களே, அவை உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களே, கவிஞர்களே, அறிவுசார் பெரியோர் சான்றோர்களே, அதாவது திருக்குறளை நான் உலகமே ஏற்றுக்கிச்சு, நம்ம என்ன இந்தியா ஏற்றுக்கிறேங்கிறாங்க. அதாவது பிரதமர் வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் திருக்குறளை சொல்லிவிட்டு தான் அந்த பேச ஆரம்பிக்கிறார். அதனால எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மொழி உலக மொழியிலே சிறந்த மொழி என்று. அதாவது ஒரு மனிதனுக்கு நாளே உயிரினங்களுக்கு நாளே வகையானது தான். பிறப்பு, பிணி, மூப்பு, சாக்காடு. பிறக்கிறோம், நோய் நொடியோடு வாழுகிறோம், முதிர்ச்சி அடைகிறோம், சாகிறோம். ஆனா தமிழ் மொழி பிறந்தது அது இறப்பு என்பதே அதற்கு கிடையாது. இந்த இரவா மொழியை நாம் காப்போம். இந்த அரசாங்கம் ஆளுகிற 2.5 வரியில சொல்லிவிட்டு போயிட்டாரு திருவள்ளுவர். ஈண்டலும் இயற்றலும் ஈண்டு காத்தலும் காத்து வகுத்ததும் வல்லதரசு என்ற அந்த ஒற்றை அடியில இந்த உலகத்துக்கு வழிபடுன இந்த மொழியை யாரும் மறக்கல. ஐநா சபை ஏற்றுக்கொண்டது. உலக நாடுகள் 56 நாடுகளுக்கு துணையா இருக்கிற ஐநா சபையை ஏற்றுக்கொண்டது. இந்த இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இங்கே சில அரசியல் சூழ்நிலை, முதல் பாதுகாப்பு, அப்புறம் எதிர்ப்புங்கிற நிலையிலே எதிர்த்துக்கிட்டே இருக்கிற மொழியே அந்த எதிர்ப்பை இருந்து நம்ம ஈர்ப்பை நாம் பெறவில்லை. அதை பெறுவதற்கு மேற்படி கோவி செழியன் அவர்கள் நல்ல சிறந்த பேச்சாளி, தமிழ் மொழி பற்றாளர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளி. தமிழ் நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டுவதற்கு முடியாமல் எழுத்து வரியுமாகத்தான் காட்டுவார்கள். அவரோடு நான் இணைந்து சட்டமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தேர்தலெல்லாம் பணியாற்றிருக்கிறோம். நல்ல பேச்சாளி, அருமையான. இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு எம்எல்ஏ பேசணும்னா அவர் கேட்டு தான் பேசணும், அப்படி ஒரு நிலைமை அவருக்கு. அவர் அவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு பொறுப்பு, கொறடா பொறுப்பு. அதனால் நீங்க கொடுக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பல்வேறு வகையான வசதிகள் இருக்குது, அதை செய்து தர வேண்டும் என்று கேட்டு இந்த அவைக்கு நான் நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.